அனைவருக்கும் வணக்கம். டெய்லி பாக்ஸ் வரலாற்று நாவல் ஒளிப்புத்தகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. கதைக்குள் பயணிப்போம். கதையின் குரலாக நான் சங்கீதா. பல்லவன் தந்த அரியணை. அத்தியாயங்கள் 14 மற்றும் 15. அத்தியாயம் 14. அருள் நந்தி அடிகள். நாலைந்து முரடர்கள் தங்களை சூழ்ந்து கொண்டு விட்ட அந்த தருணத்தில் முத்து நகை திகைப்பினாலும் அச்சத்தினாலும் நடுங்கியபடி அந்த இளைஞனின் பிடியை விட்டு விடாத வண்ணம் மிகவும் ஒட்டிக்கொண்டு நின்றாள். அந்த இளைஞனோ பதட்டம் அடையாமல் சூழ்நிலையை ஆராய்ந்தான். பக்கங்களில் மண்டி கிடந்த புதர்களில் மறைந்து வந்து திடீரென தோன்றிய அந்த முரடர்கள் ஓர் வியூகம் வகுப்பது போல நெருங்கி வந்து கொண்டிருந்த போதே அவன் எச்சரிக்கை அடைந்திருந்த போதும் தன் கையில் ஆயுதம் ஏதும் இல்லாமல் இருப்பதால் அவசரப்படக்கூடாது என தன்னை அடக்கிக் கொண்டான். வந்தவர்களில் ஒருவன், நீதான் எங்கள் புலியை கொன்றவனா என்று கடுகடுப்புடன் வினவினான். அவனுடைய விழிகளில் கொடூரம் கொப்பளித்தது. யாருடையது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆபத்தில் இருந்து எங்களை மீட்டுக் கொள்ள வேண்டி அதை கொள்ள நேர்ந்தது. நீங்கள் எல்லாம் யார் என்று வினவினான் அந்த இளைஞன். இந்த காட்டிற்குள் வந்து அந்த புலியை கொன்றுவிட்டதால் ஆபத்து நீங்கிவிட்டது என்று எண்ணியிருப்பது உன் அறிவீனம் இளைஞனே. உண்மையான ஆபத்தையே இனிமேல் தான் சந்திக்கப் போகிறாய். புறப்படி எங்களுடன் என்றான் அந்த முரடன். எங்கே? எங்கள் தலைவர் இருக்கும் இடத்திற்கு. உங்கள் தலைவர் யார்? அதெல்லாம் உனக்கு அவசியமில்லாத விஷயம். வழியே போயிருக்க வேண்டிய நீ வீணாக வந்து வம்பிலே மாட்டிக்கொண்டிருக்கிறாய். தலைவர் என்ன தண்டனை அளித்தாலும் அதை ஏற்பதை தவிர உனக்கு வேறு வழி இல்லை. எதுவும் பேசாமல் எங்களுடன் புறப்படு என்றான் அந்த முரடன். கண்டிப்பும் கடுமையும் தொனித்தது அவன் குரலில். சரி, நீங்கள் யாராயினும் உங்கள் தலைவன் எவனாயினும் எனக்கு கவலை இல்லை. எங்கே வேண்டுமானாலும் வருகிறேன். ஆனால் இந்த பெண்ணை மட்டும் காஞ்சி வணிகர் குழுவினரிடம் கொண்டு போய் விட்டுவிட்டு அதன் பிறகு உங்களுடன் வருகிறேன் என்றான் சங்கரதேவன். திமிர் பிடித்தவனே, எங்கள் தலைவரை மரியாதை குறைவாக பேசினால் உன் நாவை வெட்டி எரிந்து விடுவேன். உன் நாட்களில் எவனும் இப்போது அந்த இடத்தில் இல்லை. அத்தனை பேரையும் திரைப்படுத்தியாயிற்று. வீண் பேச்சு எதுவும் பேசாமல் இவளையும் அழைத்துக் கொண்டு புறப்படு என்றான் அவன். சங்கரதேவன் சினவயப்பட்டான். காஞ்சி வணிகர் குழுவினர் சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற அந்த தகவலை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. சற்றென்று பாய்ந்து எதிரே நின்ற முரடனின் முகத்தில் ஒரு குத்து விட்டான். அந்த முரடர்கள் ஏக காலத்தில் குறுவாளை உருவிக்கொண்டு தாக்க தலைப்பட்டாலும் அவற்றை எப்படி சமாளிப்பது என மனதிற்குள்ளாக திட்டமிட்டவாறே அவன், நீங்கள் எல்லாம் யார்? உங்கள் தலைவன் யார்? ஒழுங்காக பதில் சொல். எங்கள் ஆட்கள் ஏன் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள்? பதில் சொல் என்று உரிமையவாறே மறுபடியும் தன் முஷ்டியை ஓங்கினான். ஆனால் அந்த முரடன் சற்று மஞ்சவில்லை. அவனும் அவனை சார்ந்தவர்களும் அதுவரை இருபுற தோல் வழியாக போடப்பட்டு மார்பின் குறுக்காக ஓடி இடைக்கச்சில் சொருகப்பட்டிருந்த கனத்த மேலங்கிகளின் உள்ளே மறைந்திருந்த வழக்கரங்களை வெளிக்காட்டியபடியே அவனை நெருங்கினர். அந்த கரங்களில் கொடிய கரு நாகங்களை அவர்கள் ஏந்தி இருந்தனர். லாகவமாக தலையும் வாளையும் அழுத்தி பிடித்து வைத்திருந்த அவர்கள் எச்சரிக்கையுடன் அவற்றின் பிடியை விலக்கி படம் எடுத்து சீரச் செய்தனர். சீரும் நாகங்களுடன் தன்னை சுற்றி வளைத்து நெருங்கும் அந்த கொடியவர்களைக் கண்டு ஒரு கணம் துணுக்குற்ற போதும் சங்கரதேவனின் புத்தி சூழ்நிலையை ஆராய்ந்து சுறுசுறுப்பாக இயங்கியது. எதிரே நின்ற முரடனை தாக்குவதற்காக அவன் முத்து நகையின் பிடியை விலக்கிக் கொண்டு பாய்ந்திருந்ததால் அந்த ஆபத்தான மனிதர்களின் வியூகத்தில் சங்கரதேவனை விட்டு விலகி 2 அடி தள்ளி நின்றிருந்தாள் முத்து நகை. கண்ணிமைக்கும் நேரத்தில் பாய்ந்து பின்னால் நின்றிருந்த ஒருவன் அவளை தன் பிடிக்குள் சிக்க வைத்துக் கொண்டு விட்டான். ஓவென அலறினாள் முத்து நகை. ஒரு கணம் அவள் பக்கம் பார்வையை திருப்பிய சங்கரதேவன் அவளை பிடித்திருப்பவன் சீரும் கொடிய நாகத்தை விட்டு அவளை கொத்த செய்து விடுவேன் என்பது போல கையை உயர்த்தி காட்டியதால் அவளை மீட்கும் முயற்சியில் ஈடுபடுவது அத்தனை உசிதமல்ல என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அவன் பிடரியில் இடி போல ஒரு குத்து விழுந்தது. பொறி கலங்கி நிலை தடுமாறி கீழே விழுந்தான் அவன். நீயாக வாராது போனால் இந்த நாகங்கள் கொட்டி நீளம் பறித்த உன் உடலைத்தான் நாங்கள் எங்கள் தலைவரின் முன்னால் கொண்டு போக நேரும்.
எங்களை தாக்கவோ தப்பவோ முயல்வதற்கு உனக்கு வாய்ப்பே இல்லை என்று கூறியபடியே அந்த முரடன் கீழே விழுந்த அவனை எழுந்திருக்க விடாமல் முகத்தருகே சீரும் நாகத்தை நீட்டினான். மற்றவர்களும் அப்படியே செய்தனர். தன் முன்னே படமெடுத்து சீரும் அந்த நாகங்களைக் கண்டு அவன் கிஞ்சிற்றும் அச்சம் கொள்ளவில்லை. உயிர் அவனுக்கு ஒரு பொருட்டல்ல. ஆனால் விவேகம் வீண்பலியாக வேண்டாம் என தடுத்தது. அதே சமயம் தோல்வியை ஏற்க அவன் வீரமனம் இடம் கூட மறுத்தது. அந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் எந்த உபாயமும் தோன்றாது அவன் தவித்த போதுதான் அந்த வியக்கத்தக்க அற்புதம் அங்கே நிகழ்ந்தது. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய என்று ஒரு புனிதமயமான குரல் ஒலித்தது. அதே கணப்பொழுதில் கண் முன்னால் படமெடுத்து சிறிய நச்சரவுகள் சூறை காற்றில் கொழுந்து விட்டு எறிந்து நாலாபுரமும் பரவிய தீ ஜுவாலைகள் திடீரென கொட்டிய மழையில் அவிழ்ந்து போவது போல சட்டென்று தங்கள் படங்களை ஒடுக்கிக் கொண்டு தலை தாழ்த்தின. முரடர்கள் மோசம் போய்விட போகிறோமோ என்ற அச்சத்துடனும் சீற்றத்துடனும் அந்த நச்சரவுகளை தூண்டி பார்த்தனர். அவையோ மந்திர குரலால் வேகம் தடுத்தால் கொல்லப்பட்டு விட்டது போல நெளிந்து வழிந்தன. சீர மறுத்து இருளை உருக்கி ஒழுக விட்டது போல தங்கள் கரங்களில் வழியும் அந்த நச்சரவுகளை எரிச்சலுடன் நோக்கியபடியே அவர்கள் நின்ற அதே வேளையில், சங்கர ஆபரணங்களை சம்ஹார ஆயுதங்களாக ஏந்தி நிற்கும் நீங்கள் யார்? இந்த மனிதரை ஏன் இப்படி துன்புறுத்துகிறீர்கள் என்று வினவியபடியே அங்கே தோன்றினார் ஓர் அருள் துறவி. வெண்கவரி வீசுவது போல தலைமுடியும் தாடியும் காற்றில் அசைந்தாடிற்று. முத்து வெந்நீரு முப்பட்டையாக பளிச்சிடும் நெற்றியில் தங்க காசு பதித்தது போல சந்தன திலகம், குங்குமம் இரத்த வண்ணம் காட்டி நடுவே பிரகாசித்தது. மார்பிலே புரளும் ருத்ராட்ச மாலைகள் தோள்களில் தவழ்ந்து பொன்வண்ண காவிய ஆடைக்குள் மறைந்தும் தெரிந்தும் பார்வையை ஈர்த்தன. துவராடை அணிந்தவர் ஆயினும் அந்த அருளாளர் பிரம்ம ரிஷி போன்ற தேஜசுடன் எவரையும் ஈர்த்து அடிபணியச் செய்யும் கம்பீரத்துடன் தோன்றினார். நந்தி சிற்பம் பதித்த அந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய கைத்தடியை ஏந்தி இருந்த அந்த அருள் துறவியை சர்வ அலட்சியமாக நோக்கிய பிரதான முரடன் சற்றே சினத்துடன், சந்நியாசி கிழவனே, எங்கள் விவகாரத்தில் தலையிட நீ யார்? உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல நாங்கள் தயாராக இல்லை. உன் வேலையை பார்த்து கொண்டு போய் சேர் என்றான். நாகம் அடங்கினாலும் உன் நா அடங்கவில்லை, பார்த்தாயா என்று அந்த அடியார் காவி துணியாலான தன் தோல் கோப்பிற்குள் கையை விட்டு ஒரு பிடி திருநீற்றை அள்ளி எடுத்து அருகில் இருந்த பசுமையான புதர் ஒன்றின் மீது வீசி எறிந்தார். அடுத்த கணம் அந்த பசுமையான புதர் கூப்பென தீப்பற்றி எரிந்தது. முரடர்களோ பீதி வயப்பட்டனர். எனக்கு பதில் சொல்லாவிட்டால் இனி எவருக்குமே பதில் சொல்ல முடியாத நிலை உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் ஏந்தி இருக்கும் நாகங்களை மீண்டும் படமெடுத்து அடச் செய்வேன். அப்போது அவற்றை ஏந்தி இருக்கும் நீங்களே அவற்றால் கொத்தப்படுவீர்கள். எடுக்கட்டுமா என் மகுடியை என்று வினவியவாறே அந்த அருள் துறவி தன் தோள் கோப்பில் சொருகி இருந்த மகுடியை உருவி எடுத்தார். அவ்வளவுதான். அந்த முரடர்கள் அனைவரும், ஐயா, எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று பதறிய வண்ணமாக துறவியின் கால்களில் மண்டியிட்டு வணங்கினர். நாகங்களை கீழே போட்டுவிட்டு எழுந்து நில்லுங்கள் நின்றனர். நீங்கள் அனைவரும் திருக்கோவிலூரின் பாழடைந்த கோட்டையிலிருந்து தானே வருகிறீர்கள்? திகைப்புடன் அதை ஒப்புக்கொண்டு, ஆம் ஐயா என்றனர் அவர்கள். சரி, நீங்கள் அனைவரும் திரும்பிச் சொல்லலாம். புலியை கொன்று காலை அருள்நந்தி அடிகளிடம் சரணடைந்து விட்டதால் எங்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை என்று உங்கள் தலைவனிடம் சென்று சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. நானே இந்த இளைஞனை எப்போது உங்கள் தலைவனிடம் அனுப்ப வேண்டுமோ அப்போது அனுப்பி வைக்கிறேன் என்றார் அந்த துறவி. மேற்கொண்டு எதிர்த்து பேசுவது எத்தனை பெரிய அபாயத்தை விளைவிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டதால் அவர்கள் பணிவுடனே வணங்கி அவ்விடத்தை விட்டு அகன்றனர். அருள்நந்தி அடிகள் மகுடியை எடுத்து இனிமையாக சிறிது நேரம் வாசித்தார். கீழே அவர் முன் உணர்வற்றவை போல சலனமற்று கிடந்த அந்த நாகங்கள் அசைந்து நெளிந்தன. மெல்ல தலையை உயர்த்தி படம் எடுத்தன. அவை உணர்வு வரப்பெற்றதும் அந்த அருள் துறவி குனிந்து அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து அருகே ஒரு புதரின் நடுவே இருந்த புற்று ஒன்றில் கொண்டு சென்று விட்டுவிட்டு வந்தார். சுவாமி, தக்க தருணத்தில் நீங்கள் வந்து எங்களை காத்து அருளினீர்கள். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை என்று உணர்ச்சி பரவசத்துடன் கூறியபடியே மூத்து நகை ஓடி வந்து அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினாள். அவளை ஆசிர்வதித்து எழுந்திருக்க சொன்ன அந்த அருள் துறவி, மகளே, நான் அந்த கொடியவர்களிடமிருந்து மீட்டது உன்னை அல்ல, இந்த இளைஞனைத்தான்.
இவன் முன்பாகத்தான் அவர்கள் படமெடுத்து சீரும் நாகங்களை பிடித்தபடி நின்றிருந்தனர். ஆனால் ஆபத்து அகன்றதும் நான் வந்து காப்பாற்றியதாக இந்த இளைஞனால் ஒப்புக்கொள்ள இயலவில்லை என்றார். அவரது திருவெளிகள் அந்த இளைஞனின் இதயத்தை ஊடுருவது போல நோக்கின. நான் நன்றி மறப்பவன் அல்ல ஐயா, அந்த ஆபத்து தங்கள் வருகையால் தான் அகன்றது என்று கூறினான் அந்த இளைஞன். இருக்கலாம், ஆனாலும் அந்த ஆபத்து விலக வேண்டும் என்று உன் உள்ளம் ஆழமாக எண்ணவில்லை அல்லவா? போகிற உயிர் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் என்ற எண்ணமும் உனக்கு உண்டு. அதனால் தானே நீ என்னிடம் சரணடைந்திருப்பதாக நான் அவர்களிடம் கூறியிருந்தும் உண்மையாக சரணடைய மனமில்லாமல் நிற்கிறாய். ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று கூறிய அவனை மேலே பேச விடாமல், வேறென்ன காரணம்? பெயரை மாற்றி சொன்னாலும் ஒரு பௌத்தன் எப்படி சிவயோகியை வணங்குவது என்று எண்ணுகிறாயா என்றார் அந்த அருள் துறவி. இல்லை ஐயா, ஒருபோதும் எனக்கு அந்த எண்ணம் இல்லை. தாங்கள் அளவற்ற ஆற்றலுடைய அருளாளராக தோன்றுகிறீர்கள். நான் பௌத்தன் தான், ஆனால் சிவத்வேஷம் இல்லை. என்னை பற்றி நொடிப்பொழுதில் அறிந்து கொள்ளும் ஆற்றலுடைய தாங்கள் நான் போய் புகழ்கிற அறத்துன்பமான நிலை வந்துவிடக்கூடாது என்பதுதான் என் கலக்கம். சாவை வரவேற்கும் சஞ்சலமான மனநிலையில் நான் இருப்பதை கூட தெல்ல தெளிவாக அறிந்து கொண்டிருக்கும் தங்களுக்கு என் சித்தத்தை உணர்வது அரிதாக இருக்க முடியாது. என் பிள்ளையை பொறுத்து என்னை ஆசீர்வதியுங்கள் என்று உணர்ச்சி மேலிட கூறியவாறே அந்த அருளாளரின் பாதங்களை பணிந்து வணங்கினான். வெற்றி மேல் வெற்றி பெற்று வெற்றி வீரனாக எப்போதுமே திகழ்வாயாக என்று அவனை வாழ்த்தினார் அருள் நந்தி அடிகள். எழுந்து நின்று அவன், தோல்விகளால் துவண்டு கிடக்கும் எனக்கு இந்த வாழ்த்துகள் உண்மையாக பலிக்க வேண்டும் ஐயா என்றான். சந்தேகங்களையும் சஞ்சலங்களையும் தூக்கி எறி. சந்தர்ப்பவசமாக வீழ்பவன் எளிதிலே எழுந்து விடலாம். சஞ்சலத்தில் வீழ்பவன் தான் எளிதில் எழ இயல்வதில்லை. இந்த மண்ணில் நீ சஞ்சலங்களை எப்போது உதறிவிட்டு எழுந்து நின்று ஓர் உண்மை வீரனாக வாளை உருவினாயோ அப்போதே இந்த மண் உனக்கு ஓர் உயிரோவியத்தை பரிசளித்து விட்டது. பார்த்தாயா? வீரம் பயன் தருமா என்று இன்னுமா உனக்கு சந்தேகம் என்று கூறியவாறே அருள்நந்தி அடிகள் முத்து நகையை சுட்டி காட்டினார். மனதிற்கு இதமாக இருந்த அந்த பேச்சில் சற்று உற்சாகம் அடைந்த அந்த இளைஞன், ஐயா, இந்த பெண்ணை அழைத்து வந்த காஞ்சி வணிகரையும் அவரது ஆட்களையும் அந்த கொடியவர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு சென்று விட்டார்களாம். இப்போது என்ன செய்வது? அவர்களை அந்த கொடியவர்களிடமிருந்து விடுவிக்க ஏதேனும் ஒரு உபாயம் சொல்லுங்கள் ஐயா. தாங்கள் காப்பாற்றி தந்த இந்த உயிரை பணயமாக வைத்தேனும் அவர்களின் விடுதலைக்காக நான் போரிட சித்தமாக இருக்கிறேன் என்றான். நீ அத்தனை தூரம் சிரமப்பட வேண்டிய அவசியமில்லை. முன்பே ஒருவன் அவர்களை அந்த கொடியவர்களிடமிருந்து மீட்டு அழைத்து சென்று விட்டான். யாரவர்? உன்னை வழியில் சந்தித்தானே சோமாதித்தன் என்ற பல்லவ ஒற்றன். அவன்தான் அவர்களை காப்பாற்றி காஞ்சிக்கு அனுப்பி வைத்துள்ளான். ஐயா, அப்படியானால் எனக்கு உத்தரவு கொடுங்கள். இந்த பெண்ணை பத்திரமாக அழைத்து வருவதாக பல்லவ மன்னரிடம் உறுதி கூறியிருந்தாராம் காஞ்சி வணிகர். இப்போது எத்தனை மனவேதனையோடு செல்கிறாரோ பாவம். எப்படியும் அவர்கள் அதிக தொலைவு சென்றிருக்க முடியாது. நான் இந்த பெண்ணை அவர்களிடம் அழைத்து சென்று ஒப்படைத்தாக வேண்டும் என்று பதட்டத்துடன் கூறினான். பாதகமில்லை இளைஞனே. நரசிம்மவர்மன் இந்த துறவியை சந்திக்க வரப்போகும் தகவலை கூறத்தான் அந்த பல்லவ ஒற்றன் இந்த வனத்திற்கே வந்தான். இன்றோ நாளையோ இங்கே வரப்போகும் பல்லவ மன்னனிடமே நீ பத்திரமாக இந்த பெண்ணை ஒப்படைத்து விடலாம். அதற்கு பரிசாக நரசிம்ம பல்லவன் உங்கள் இருவருடைய நேசத்தையும் அங்கீகரிக்கவும் செய்யலாம். இந்த சன்னியாசியின் வர்ணாசாலையில் உங்கள் உறவு நிச்சயிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பரமேஸ்வரனின் திருவுளமோ என்னவோ. என் பின்னால் நட என்று கூறி அருள்நந்தி அடிகள் நடக்க துவங்கினார். அவரை மறுத்து பேச இயலாமல் முத்து நகையை அழைத்துக் கொண்டு அந்த இளைஞனும் அவர் பின்னால் நடக்க துவங்கினான். அந்த அரணடியாரின் எளிய பர்ணசாலை தனக்கு எத்தனை பெரிய உண்மைகளை எல்லாம் விளங்க வைக்கப் போகிறது என்பதை அப்போது அவன் அறிந்திருக்கவில்லை. அத்தியாயம் 15. சதி ஆலோசனை. அதோ அந்த கானகத்தின் நடுவே ஒரு பாழடைந்த கோட்டை தென்படுகிறதே, அதுவரை நாம் சற்று போய் பார்க்கலாமா? ஒரு காலத்தில் மிகச்சிறந்த அரண்களுடன் கூடிய அற்புதமான கோட்டையாகத்தான் அது இருந்திருக்க வேண்டும். பார்த்தாலே தெரிகிறதே, என்ன ஒரு கம்பீரமான மாட முகப்புகள், காவல் கோபுரங்கள், மேன்மாடங்கள் பல இடிந்து கிடப்பினும் இன்னும் முற்றாக சிதிலமடைந்து விடாமல் பல பகுதிகள் அதன் பழைய கம்பீரத்தை நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றன.
உயர்ந்த தூண்கள், அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த உள்விதானங்கள். அதன் இப்போதைய நிலையை எடுத்து காட்டுவது போல ஆங்காங்கே சில வௌவால்களும் தலைகீழாக தவம் இருக்கின்றன. அதோ அந்த படிக்கட்டுகளின் வழியே நாம் இறங்கி பார்ப்போமா? ஏதோ நிலவரை பகுதி போல் இருக்கிறது. நிழல் படர்ந்தது போல இருள் கவிந்து கிடக்கிறது. ஒன்றிரண்டு தீவிரத்திகள் மட்டுமே எரிகின்றன. 5-6 பேர் அமர்ந்து தீவிரமாக ஏதோ விவாதம் நிகழ்த்துகின்றனர். மிகவும் இளம் பிராயத்தவனாக காணப்படும் ஒரு வாலிபனை நடுநாயகமாக வீற்றிருக்கிறான். அவன் மீதே அனைவரது கவனமும் பதிந்திருப்பதும் புலனாகிறது. ஒருவன், பிரபு, ஆணையிடுங்கள், இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முடித்து விடுகிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறான். வெறும் வாய் வீரம்தான். இதுவரை எந்த காரியத்தையாவது வெற்றிகரமாக செய்துள்ளீர்களா என்ன? இந்த விபரீத பரீட்சைக்கு நான் எப்படித்தான் சம்மதம் அளிப்பது? ஒருவேளை இந்த திட்டம் மட்டும் தோற்றால் நாம் பல்லவனிடம் அகப்படவல்லவா நேர்ந்துவிடும். நடுநாயக வாலிபன் சந்தேகம் இழையோடு வினவினான். எங்கள் உயிரை கொடுத்தாகிலும் இளவரசருக்கு எந்த ஆபத்தும் நேராமல் காப்போம். சாளுக்கிய இளவரசர் இங்கே வந்திருப்பது ஒருவருக்கும் தெரியாத விஷயம். அத்தனை பரம ரகசியமாக அனைத்து ஏற்பாடுகளும் நடந்துள்ளன. பல்லவன் இடித்து நொறுக்கிய இந்த பாழடைந்த கோட்டையில் இப்போது பைசாசங்கள் வாசம் செய்வதாக மக்கள் நம்புவதால் இந்த பிரதேசத்தில் மனித வாடை கூட வீசுவதில்லை. இத்தனை அருகில் நரசிம்மவர்மனும் வரப்போவது எதிர்பாராதது. இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளாமல் விட்டுவிடுவது அத்தனை சாக்கியமானது இல்லை என்று உணர்ச்சி வசத்துடன் உரத்த குரலில் பேசியது ஓர் உருவம். மலையமான் அவர்களின் மனக்குமுறல் எனக்கு புரியாத ஒன்றல்ல. பல்லவ மன்னர் சிம்ம விஷ்ணுவிற்கும் சோழ பாண்டியர்களுக்கும் இடையே போர் நடந்த போது தங்கள் தந்தையார் சோழ பாண்டியர் பக்கம் ஆதரவாக நின்று பல்லவர்களை எதிர்த்தார். அதன் விளைவு இந்த கோட்டை இடித்து நொறுக்கப்பட்டது. மலையமா நாடு பல்லவர்களின் சிற்றரசராக படிந்து போனாலும் இன்னும் பழைய பகைமையை முற்றாக மறந்துவிடவில்லை உங்கள் மனம். தனி உரிமை பெற்ற மன்னராகி இடிந்த கோட்டையை இடித்து கட்டிவிட வேண்டும் என எண்ணுகிறீர்கள் என்று அந்த நடுநாயக வாலிபன் கூறிக்கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட மலையமான். அதனால் தானே சாளுக்கிய இளவரசருக்கு உடந்தையானேன். தங்கள் தந்தையார் சத்யாச்சிரிய புலிகேசி அவர்களும் எனது கனவுகளை நிறைவேற்றி தர இசைவு தெரிவித்துள்ளார். சந்தர்ப்பம் மட்டும் கணிந்து வரும்போது நாம் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டியதே இல்லை. இது என் தாழ்மையான கருத்து என்றார். தாழ்மையான கருத்து என்றால் ஏற்றுக்கொள்ளலாம் தான். ஆனால் தாழ்வான கருத்தினை ஏற்க மனம் எப்படி இடம் தரும்? அருள் நந்தி அடிகள் மீது உள்ள மதிப்பினால் அவரை தரிசிக்க இந்த வனத்திற்கு வருகிறார் நரசிம்ம பல்லவர். தன்னந்தனியராகவோ அல்லது உதவிக்கு சில ஆட்களுடனோ வருகின்ற அவரை எதிர்பாராத சூழலில் தாக்கி கொன்று விடலாம் என்பது தங்கள் யோசனை. என் நோக்கம் அதுவல்ல. என் தந்தையும் எனக்கு அப்படி ஆணையிடவில்லை. இதை மாமன்னர் புலிகேசி ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார். சாளுக்கிய இளவலின் குரல் தீர்க்கமாக ஒலித்தது. நரசிம்மனின் ஊங்கி வரும் செல்வாக்கினை ஒடுக்குவது தங்கள் லட்சியம் இல்லையா? இதை தங்கள் தந்தையார் புலிகேசி சக்கரவர்த்தி அவர்கள் ஆதரிக்க மாட்டார் என்றா கூறுகிறீர்கள்? விரோதியை ஒழித்து கட்ட சந்தர்ப்பம் நேரும்போது தர்ம நியாயங்களை பார்த்து கொண்டிருப்பது அவசியம்தானா? நீங்கள் சொல்வதில் உள்ள நியாயங்கள் எனக்கு புரியாமல் இல்லை. நரசிம்ம பல்லவரை எதிர்ப்பதும் பல்லவ நாட்டை அழிப்பதும் என் லட்சியங்கள் தான். ஒரு பேரரசு உருவாவதும் இன்னொரு பேரரசு வீழ்ச்சி வருவதும் வரலாற்றில் இயல்பான விஷயங்களே. ஆனால் அது ஒரு போர் மூலம் நிகழ வேண்டுமே தவிர தனி மனித படுகொலையாக அமைந்துவிடக் கூடாது. அது சரியென்றால் நமது திட்டத்திற்கு துணை செய்ய மறுக்கும் கொடும்பாளூர் இளவரசனை நாம் எப்போதோ கொன்று ஒழித்திருக்கலாம். அதற்கு வசதியாக அவனை புலி அடித்து கொன்றுவிட்டது என்ற வதந்தியை வேறு பரப்பியாகி விட்டது. ஆனால் இன்னும் அவன் பணிந்து வருவான் என எதிர்பார்த்து பாதாள சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறோம். பல்லவ நாட்டின் மீது சாளுக்கிய மாமன்னர் புலிகேசி போர் தொடுக்கும் போது நண்பர்களாக நிற்கப் போகிறவர்கள் யார், பகைவர்களாக நிற்கப் போகிறவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அதன்படியே செல்வது என் நோக்கம் என்றான் இளவரசன். கொடும்பாளூர் இளவரசனை என்ன செய்வதாக இளவரசர் உத்தேசித்திருக்கிறார்? சாளுக்கிய தளபதியின் கேள்வி இது. அவனாக உருவாக்கி கொண்டுள்ள சிக்கல் இது. நாம் பரதுங்க பர்த்தனரிடம் பேச்சு நிகழ்த்த விரும்பி தூதுவனை அனுப்பினோம். இவன் துடுக்குத்தனமாக மாமன்னர் புலிகேசியை மனம் போன போக்கிலெல்லாம் வசைபாடினான். தூதுவனிடம் எப்படி நடந்து கொள்வது என இளவரசர் அறிந்திருக்க வேண்டியது அவசியம்.
என்று தன் வலக்கரத்தை நீட்டி இளவரசனை சுட்டி காட்டியபடி அவன் பொறுக்க முடியாமல் கூறியதும் வெகுண்டு எழுந்த சமராபிராமன் தன் வாளை உருவி நொடி பொழுதில் நம் தூதனின் வலக்கரத்தை வெட்டி எறிந்து வீண் வார்த்தைகளை பேசினான். தூதவனுக்கு துணையாக வந்திருப்பவன் சாளுக்கிய இளவரசன் என்பதை அவன் உணரவில்லை. நான் எழுந்து அவன் வாய் திமிரையும் அடக்கினேன், வாழ் திமிரையும் அடக்கினேன். பரதுங்க மர்த்தனர் தலையிட்டு கொடும்பால் ஒரு அரசவை கொலைக்களமாவதை தவிர்த்தார். சமராபிராமன் மறுநாளே காஞ்சிக்கு பயணமாவான் என்பது நாம் எதிர்பாராதது. அவன் சென்று நரசிம்ம பல்லவரை சந்திப்பதை எப்படியும் தடுத்தே ஆக வேண்டும் என்பதால் நாம் வழிமறித்து சிறைப்பிடித்துள்ளோம். இது சரியோ தவறோ, இவனை நாம் விரைவாக சாளுக்கிய நாட்டிற்கு அழைத்து போய் விடுவோம். அங்கே மாமன்னர் புலிகேசி அவர்கள் இவனை விசாரித்து தீர்ப்பு வழங்குவார். அப்படியானால் நாம் பல்லவ மன்னனையும் சிறைப்பிடித்து செல்வோமே. மலையமான் அவர்கள் கூறுகிறபடி இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்றே தோன்றுகிறது. விளக்கில் தானாகவே வந்து விழுகிற விட்டில் பூச்சியை சுட்டரிக்காமல் எந்த விளக்கும் விடுவதில்லை. முயன்று பார்க்கலாமே என்று வினவினான் தளபதி. சரி, உங்கள் இஷ்டப்படியே நடக்கட்டும். மாபெரும் வீரரான தாங்கள் இந்த பயணத்தின் மூலம் பல்லவ நாட்டின் பலங்களையும் பலவீனங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும், விரைவிலே நாம் பல்லவ நாட்டின் மீது போர் தொடுக்கும் போது களங்களை எங்கெங்கே அமைக்கலாம், தாக்குதல்களை எப்படி எப்படியெல்லாம் நிகழ்த்தலாம் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது சாளுக்கிய மாமன்னர் புலிகேசியின் விருப்பம். அதற்கு மேல் செய்வதையெல்லாம் உங்கள் விருப்பத்தின் பால் பட்டது என்றான் சாளுக்கிய இளவரசன். இந்த வஜ்ரவர்மனின் ராஜ விசுவாசம் இளவரசர் விக்ரமாதித்தர் அறியாததா பிரபு? தங்களோ தானே தலைவனான என்னையும் நினைத்து மாமன்னர் அனுப்பி இருப்பதே நாம் செயற்கரிய செயல்கள் ஏதேனும் செய்து வருவோம், பல்லவ நாட்டை அச்சுறுத்தும் வலிமை நமக்கு உண்டு என்றெல்லாம் எண்ணித்தானே என்று பதிலளித்தான் சாளுக்கிய படைத்தலைவன். உண்மைதான், அரிய செயல் ஏதேனும் செய்தாக வேண்டும் என்ற ஆர்வ முனைப்பில்தான் தாங்கள் மலையமான் அவர்களின் திட்டங்களுக்கெல்லாம் தலையசைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். காவிரி கரையில் அந்த வணிகர் குழுவை கொள்ளையடிக்க முயன்றதும் கூட அதனால் தான். நாட்டிலே ஆங்காங்கே குழப்பம் உருவாகி கொண்டிருப்பதாகவும், வணிகர்களின் வழிப்பயணங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் பெருந்தன வணிகர்கள் பல்லவ மன்னரிடம் சினம் கொள்வதோடு மக்களிடையே சலசலப்பை தோற்றுவிக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டீர்கள். ஆனால் என்ன ஆயிற்று? எவனோ ஒரு சாதாரண வழிப்போக்கன் நம் வீரர்களை படுகாயப்படுத்தி அனுப்பி வைத்தான். அவனை விட்டேனா பார் என்று பின்தொடர்ந்து வண்டி காளைகளை மூலிகைகளை முகரச் செய்து வழிமாற்றி அந்த வண்டிகளையும் காட்டுப்பாதையில் கொண்டு வந்து அவனை புலிக்கு இரையாக திட்டமிட்டீர்கள். அவன் அந்த புலியையே கொன்றுவிட்டான். கொடிய நாகங்களை ஏந்திய கொலையாளிகளை ஏவினீர்கள். அந்த சிவயோகி குறுக்கிட்டு விட்டார். இப்படி ஒவ்வொரு திட்டத்திலும் தோல்வி உற்றாலும் இன்னும் புது புது திட்டங்கள் போட மட்டும் நீங்கள் தலைப்பதாக தெரியவில்லை என்றான் இளவரசன் விக்ரமாதித்தன். இடையில் மலையமான் குறுக்கிட்டு, யார் அந்த சிவயோகி? தங்களை மிகவும் தெரிந்தவர் போல பேசி அந்த இளைஞன் எம்மிடம் சரணடைந்து விட்டான், யாம் அடைக்கலம் அளித்துள்ளோம் என்று உங்கள் தலைவரிடம் கூறு என்றாராமே என்று வினவினார். அவர் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அருள்நந்தி அடிகள் மிகவும் சக்தி மிக்கவர் என்பது மட்டும் உண்மை. நான் பல்லவ நாட்டு எல்லை வரை ராஜரதத்தில் வந்த போதும் எல்லை பகுதியிலேயே அதை விட்டுவிட்டு சந்தேகத்திற்கு இடம் தராத வகையில் சாதாரண வண்டி ஒன்றில் பயணம் செய்தேன். அந்த வண்டி ஓரிடத்தில் கட்டுவிட்டு போயிற்று. சக்கரங்களின் இரும்பு கட்டுமானம் கலன்று விட்டன. கொள்ளன் ஒருவனின் உலைக்களத்தில் அவற்றை செப்பனிட்டுக் கொண்டிருந்த போது அருகில் இருந்த அந்த கிராமத்தின் பெரிய ஏரிக்கு சென்று முகம் கை கால் கழுவினேன். மகேந்திர பல்லவர் காலத்தில் வெட்டப்பட்ட சித்திரமேக தடாகம் என்ற அந்த ஏரியின் நடுவே கோடுயர்ந்த குடைத்தாமரை இலைகளும் மலர்களும் அடர்த்தியாக கிடந்த பகுதியில் ஒரு மனித உடல் மிதந்து கொண்டிருப்பது புலப்பட்டது. ஆளரவமற்ற இடமாக தோன்றியதால் அங்கே ஒருவர் இறந்து போயிருப்பதை யாருமே கவனிக்கவில்லை போல் இருக்கிறது. அப்படி ஒரு எண்ணத்தில் நானே நீந்தி போய் அந்த உடலை தூக்கி வந்தேன். கரை அருகே வந்ததும் தான் அது இறந்த உடல் அல்ல, ஒரு சிவயோகி நிஷ்டையில் இருக்கிறார் என்பது தெரிந்தது. அவர் சட்டென உறக்கம் கலைந்தவர் போல விழித்து என் பிடியில் இருந்து விடுபட்டு கரை ஏறினார். பாசைகள் படிந்தும் ஒன்றிரண்டு நத்தைகள் ஒட்டிக்கொண்டும் மிதந்த அந்த உடலின் மீது தவளைகள் கூட அமர்ந்திருந்ததால் அது இறந்து போன ஒருவரது உடல் என்றுதான் எண்ண முடிந்தது. நான் அவரிடம் மன்னிப்பு கோரினேன். என் அறியாமையால் தங்கள் யோக நிஷ்டை கலந்து விட்டதே என்று வருந்தினேன்.
பாதகமில்லை. நீ அறியாமையால் மட்டும் இந்த தவறை செய்துவிடவில்லை. அன்பினாலும் பரிவினாலும் தான் இப்படி செய்துவிட்டாய். உன்னை பார்த்தால் இளவரசன் போல் தோன்றுகிறது. மாறு வேடத்தில் செல்கிறாய். வெற்றியும் தோல்வியும் உன் தர்ம பலனையும் கர்ம பலனையும் பொறுத்து அமையும். உனக்கு என் அன்பும் ஆசைகளும் உண்டு. உனக்கு நான் சொல்ல வேண்டுவது ஒன்று உண்டு. எச்சரிக்கையோடு பயணம் செய். அரச குலத்து அழகிய இளைஞர்களை தங்கள் சொந்த நன்மைக்காக பலி கொடுத்து விடும் கொடியவர்கள் சிலர் ஆங்காங்கே இருக்கிறார்கள். போய் வா, மங்களம் உண்டாகட்டும் என்று கூறிவிட்டு அவர் புறப்பட்டு விட்டார். அவர் ஓர் அற்புதமான சிவயோகி. அப்பேற்பட்டவரை பற்றி அறிந்து பல்லவ மன்னர் தரிசிக்க வருவதில் வியப்பொன்றுமில்லையே. அங்கே சென்று நாம் கொலைத்திட்டம் வகுப்பதோ கொடூரமான செயல்களை செய்வதோ அத்தனை சிலாக்கியமானதில்லை என்பது என் எண்ணம். ஒரு சாதாரண வழிப்போக்கனிடம் வெற்றி பெற முடியாத உங்கள் திட்டம் அந்த மாபெரும் சிவயோகியின் முன்னரா வெற்றி பெற இயலும் என்றான் விக்ரமாதித்தன். அவன் சாதாரண இளைஞன் அல்ல. இவர்கள் சொன்ன அடையாளங்களை வைத்து பார்க்கும்போது அவன் யார் என்பதை என்னால் யூகிக்க முடிகிறது. என் திட்டம் வெற்றி பெற்றால் மாமன்னர் புலிகேசி அவர்களின் திருமுன்னர் 3 முக்கிய எதிரிகளையும் கொண்டு போய் நிறுத்திவிடலாம். சிவயோகியை பற்றிய கவலை எனக்கில்லை. இது போன்ற பரதேசிகள் இங்கே நிறையவே இருக்கிறார்கள். இவர் ஏதோ சிறிய நங்கை வேரை கையிலே வைத்துக் கொண்டு நாகங்களை வசியம் செய்திருக்கிறார். எரிபாஷானங்களை கொண்டு காட்டு குதிரைகளில் தீ மூட்டியதும் நமது வீரர்கள் அஞ்சி ஓடி வந்திருக்கிறார்கள். இந்த முறை பலமான ஆயுதம் தாங்கிய வீரர்களை அனுப்புவோம். அவசியமானால் அந்த துறவியையும் சிறைப்பிடிப்போம். அந்த வழிப்போக்கன் சாதாரண இளைஞன் என்பதால் அல்ல, இந்த துறவி அடைக்கலம் அளித்திருப்பது என்று ஆவேசமாக பேசினார் மலையமான். அவன் யார்? உங்கள் யூகம் என்னவென்பதை கூறுங்களேன் என்று வினவினான் விக்ரமாதித்தன். அதற்கு மலையமான் பதில் கூறினார். அந்த நிலவரை பகுதியில் இருந்த அனைவரும் விழியகல வியப்பிலே மூழ்கினர். பின் குறிப்பு: மலையமா நாடு. இதை மலாடு என்றும் கூறுவர். இது தென்னார்காடு மாவட்டம் திருக்கோவலூரை ஒட்டிய பகுதிகளை உள்ளடக்கியது. நடுநாடு என்றும் கூறப்படும். விக்ரமாதித்தன் புலிகேசியின் இளைய மகன்தான். வீரமும் அரசியல் அறிவும் நிறைந்த விக்ரமாதித்தனுக்கே புலிகேசி அரசியல் பயிற்சியை அதிகமாக அளித்தான். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.